வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் லாசஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சயின்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சயின்ஸ் வீடியோவில் நம்ம அயன்மேன் பற்றி தான் பார்க்க. வை அயன்மேன் யூஸ் டேஷ் இன் ஆர்க் ரியாக்டர். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? அப்போது இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அயன்மேன் 2 படம் பார்த்தீங்கன்னா அதில் அயன்மேன் கிரியேட் பண்ண ஆர்க் ரியாக்டர் அவரோட உயிர் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஜார்வஸ் அதாவது அயன்மேன் கிரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஏஐ அது என்ன சொல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் நிறைய கனிமத்தை சோதித்து பார்த்துட்டேன், ஆனால் பெலேடியத்துக்கு மாற்றாக எந்த கனிமமும் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஸோ பை அயன்மேன் யூஸ் பலேடியம் இன் ஆர்க் ரியாக்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெலிடியம் ஒரு கெமிக்கல் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் பீரியாடிக் டேபிளில் 46th பொசிஷனில் இருக்குது. பெலேடியத்தோட அட்டாமிக் நம்பர் 46, அதோட குரூப் 10, பீரியட் 5. ஸோ இது எந்த பிளாக் சார்ந்த ஒரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா டி பிளாக்கே சார்ந்த ஒரு எலிமெண்ட். இது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 8 18 18. ஸோ பிளாட்டினம் குரூப் அப்படி ஒன்று இருக்குது. ஸோ பிளாட்டினம் குரூப்பில் மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 6 எலமெண்ட்ஸில் இந்த பிளேடியமும் ஒரு எலமெண்ட். இப்போ நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம் பிளாட்டினமுக்கும் பெரிலியமுக்கும். ஸோ இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் இது ஒரு பிளாட்டினம் 1 கிராம் எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பெலேடியம் எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட் படி 1 கிராம் ஆஃப் பிளாட்டினம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2784 ருபீஸ். இதே நீங்கள் 1 கிராம் ஆஃப் பெலேடியம் பார்த்தீங்கன்னா 4644 ருபீஸ். ஸோ இதுலேயே தெரியும் பிளாட்டினத்தை விட பெலேடியம் தான் காசு அதிகம். தென் பெலேடியம் எங்கே அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலையும் ரஷ்யாலையும் தான் இந்த பெலேடியமை அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அயன்மேனோட ஆர்க் ரியாக்டரையும் நியூக்ளியர் ரியாக்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நியூக்ளியர் ரியாக்டரை பார்த்தீங்கன்னா அதில் என்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுலேட்டர், ஃபியூயல் செல், கண்ட்ரோல் கார்ட், கூலண்ட், ப்ரெஷர் சிஸ்டம், பைப்ஸ் அண்ட் வால்வ்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதில் எது ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ் சொல்லி கேட்டிங்கன்னா ஃபியூயல் செல் தான். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுற ஃபியூயல் செல்லில் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுரேனியமும் ப்ளூட்டோனியமும் தான் இருக்கும். இந்த யுரேனியமும் ப்ளூட்டோனியமும் வச்சு தான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் இந்த ஃபியூயல் செல் தான் அதோட உயிர் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம அயன்மேன் ஆர்க் ரியாக்டர் எடுத்தோம்னா அதில் பெலேடியம் தான் சொல்ல போகிறோம். எஸ், பெலேடியம் தான் அயன்மேனோட ஆர்க் ரியாக்டரில் ஃபியூயல் செல்லாக ஒர்க் ஆகுது. இப்போது ஏன் பலேடியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பலேடியம் இப்போது நம்ம நார்மலாக ஒரு ரூமில் வச்சாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஹைட்ரஜனை அப்சார்ப் பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் எதுக்கு யூஸ் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஹைட்ரஜன் எதுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் யூஸ் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக ஹைட்ரஜன் கிடச்சோன்னா நமக்கு அதிகமாக எனர்ஜி கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெலேடியம் அதோட வெயிட் 900 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் அதால் அப்சார்ப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பெலேடியம் ஹீட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகி ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் அயன்மேன் பெலேடியத்தை ஆர்க் ரியாக்டரில் ஃபியூயல் செல்லில் அதாவது கோவாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது பெலேடியம் பற்றி இன்னொரு சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ பெலேடியம் ஒரு லெஸ் டாக்ஸிக் எலிமெண்ட். ஸோ பெலேடியமாக எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர். கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்னால் என்னன்னு சொன்னீங்கன்னா அது ஆர்ம்ஃபுல் ஆன விஷயத்தை இது ஆர்ம்ஃபுல் லெஸ்ஸாக மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டரை எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட எமிஷன் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அதில் தான் இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ வெஹிக்கிள்லேருந்து வர harmful gases like hydrocarbon, sulfur dioxide, carbon dioxide, carbon monoxide.
ஸோ இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கேஸஸை வந்து இந்த பேடியம் வந்து 90% அதை ரெடியூஸ் பண்ணி ஹார்ம்லெஸ் கேஸாக என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணும். ஸோ இதான் கைஸ், வை Ironman யூஸ் பலேடியம் இன் ஆர்க் ரியாக்டர். அதுக்கான ஆன்சர் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மல்டி பாயிண்ட் தமிழன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.